நிரந்தரமாக திமுகவிற்கு பக்கபலமாக இருப்போம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கையெழுத்திட்டனர். ஒப்பந்தம் கையெழுத்தான போது திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் உடனிருந்தனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கும் திமுகவிற்கு என்றும் பக்கபலமாக இருப்போம் என்றார். மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் என்றும் வைகோ தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கு 15 மாத கால அவகாசம் இருப்பதால் இப்போதைக்கு அது தொடர்பாக பேசவில்லை என்றும் வைகோ கூறினார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள்.